ஃபர்ஸ்ட் வாட்டி பூஜை பண்ணிட்டு மறுபடியும் அங்க போகும்போது 2வது வாட்டி பூஜைக்கு வரும்போது அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க. அப்ப அங்க இருந்து சர்ஜரிக்கு டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, சர்ஜரிக்கு அட்மிட் பண்ணிருக்கு, சர்ஜரி நடக்குது, சர்ஜரி முடிஞ்சாச்சு, இப்படி எல்லாம் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்ப 2வது விசிட்டுக்கு வரும்போது அப்ப ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த அம்மா சொல்றாங்க, அதாவது இந்த ஜட்ஜி என்று சொல்லப்பட்டவருடைய அம்மா, அவங்க சொல்றாங்க, டாக்டர்ஸ் சொன்னாங்களாம் ஏதோ ஒரு மிரக்கல் சம்பவிச்சிருக்கிறது, நமக்கு ஒரு வே கிடைச்சாச்சு, ஒரு லிங்க் கிடைச்சாச்சு, அப்படிதான் சொன்னாங்க, ஒரு லிங்க் கிடைச்சாச்சு, கண்டிப்பா சர்ஜரி பண்ணலாம், உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, ஏதோ ஒரு மிரக்கல் நடந்திருக்கு. என்ன அந்த மிரக்கல்? இந்த பூஜை தான். அதாவது செய்வன தோஷத்தை மாற்றியாச்சு, சஞ்சீவினி ஹோமம் பண்ணியாச்சு, முன்ஜென்ம பாபதோஷம் இருந்தது அதுவும் மாற்றியாச்சு. அப்போ முன்ஜென்ம பாபதோஷம் இருந்தால் செய்வனை கொஞ்சம் சீரியஸா பாதிக்கும், முன்ஜென்ம பாபதோஷம் இல்லை என்றால் செய்வனை பாதிக்காம இருக்காது, முன்ஜென்ம பாபதோஷம் கூடி இருந்தால் செய்வனை சீரியஸா பாதிக்கும். பிளஸ் தசாநாதன் சுபமல்லே என்றால் அதிக தோஷங்கள், உயிருக்கே ஆபத்து உண்டாகும்.